ஆரக்கிள் லிங்கர். என்னப்பா? ஆரக்கிள் லிங்கர் சார். ஓகேவா? இப்ப தெரியுதா ஹோம் பேஜ்? எஸ் சார். சொல்லுப்பா, ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணணும், எங்க போகணும்? சார் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஹோம் பேஜ்ல இப்ப இன்ட்ரோடக்ஷனே இந்த மாதிரி தான் சார் வரும். சைடு சரி. டாப் லெஃப்ட் சைடுல நேவிகேட்டர்னு ஒரு இது இருக்கும் சார். ம். அதுல போய் டூல் பார் போகணும் சார். இதுல இதுல வந்து ஏகப்பட்ட இது இருக்கும், நம்மளுடைய ரிலேட்டடா இருக்கும். அதுல நம்ம டூல் ஃபுல்ஸ் பார் போகணும் சார். ஃபுல்ஸ் போயிட்டேன். அதுல செக்யூரிட்டி கன்சல்ட் இருக்குல்ல சார், அதை கிளிக் பண்ணி ஒரே நிமிஷம். செக்யூரிட்டி கன்சோல், ஆமா. அதை கிளிக் பண்ணணும் சார். கிளிக் பண்ணியாச்சு. பண்ணிட்டு பண்ணணும் சார். ஆ. இதுல நம்மளுக்கு இதுல வந்து ரெண்டு ஸ்டெப் தான் சார் இதுல நம்ம இது பண்ணுவோம், யூஸ் பண்ணுவோம். ஆ. ஒண்ணு வந்து ரோல், ம். அடுத்து வந்து யூசர் நேம் சார். இப்ப ஃபர்ஸ்ட் ரோல்ஸ். யூசர் போய் ஓகே, ஃபர்ஸ்ட் ரோல்ஸ் கிரியேட் பண்ணுமா? ஆமா சார். ரோல்ஸ் கிரியேட் பண்றதுக்கு நம்ம யூசர் இது பண்ணோம்னா ரோல்ஸ் ஆட்டோமேட்டிக்கா சார். அப்படியா? யூசரை போய் கிரியேட் பண்ணு, இங்க கிளிக் பண்ணவா? ஆமா சார். ஓகே. இப்ப எங்க போய் யூசர் கிரியேட்? கிரியேட் பண்ணணும் சார். ஆட் ஆட் யூசர். யூசர் அக்கௌண்ட். ஓகே, ஒரு நிமிஷம். ஸோ யூசரோட டீடைல்ஸ் இங்க கொடுக்க போறோமா? ஆமா சார். யூசரோட ஃபர்ஸ்ட் நேம் வந்து என்ன பண்ணலாம்? டிசிஎஸ் வட்டி பவர். சரியா? ஆமா சார். அது யூசர் நேம் நம்மளே கொடுக்கலாமா? இல்ல சார், அதுவே கிரியேட் ஆகும் சார். வட்டி நம்ம டாட் எப்படின்னா பவர். ஆமா சார், ஃபர்ஸ்ட் உடைய நேமும் லாஸ்ட் உடைய நேமும் ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு பாயிண்ட் வச்சு கிரியேட் ஆயிடும் சார். வெல்கம் 1 2 3 கொடுத்துருக்கேன், அதே திருப்பி கொடுக்கணுமா? எஸ் சார், அதே தான் சார். ஸோ நம்ம யூசர் கிரியேட் பண்ணிட்டோம். அடுத்து ஆமா சார். இப்ப வந்து இப்ப கிரியேட் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு நம்ம சேவ் பண்ணோம்னா இதா ஆகாது சார். ஆட் ரோல்ஸ் கொடுக்கணும் சார். டைரக்டா ஆட் ரோல்ஸ், நோ சேவிங். ஓகே. ஆட் ஒன்லி. ரோல்ஸ்ல வந்து நம்மளுக்கு தேவையானது மூணே மூணு சார். ஃபர்ஸ்ட் ஆ. ஜெனரல் அக்கௌண்ட் மேனேஜர்னு சொல்லி ஒன்று இருக்கும் சார். நேரில் ஒன்று ஒன்றா பண்ணும். ஜென்ரல் அக்கௌண்டன்ட் மேனேஜர், அக்கௌண்டிங் மேனேஜர். ஓகே. ஆட் ரோல் தென் நம்பர். ஆமா சார். அடுத்து அடுத்து நம்மளுக்கு தேவை வந்து ஐடி இது இருக்கும் சார். ஐடி செக்யூரிட்டி இதுல ஒன்று இருக்கும் சார். ஐடி செக்யூரிட்டி மேனேஜரா? ஆமா சார். இதா மேனேஜரா? ஃபர்ஸ்டா செகண்டா? ஃபர்ஸ்ட் சார். ஓஆர்ஐஜிஎல் ஆரல் ஃபைன் செக்யூரிட்டி ஃபைன் மேனேஜர். இதா? ஆமா. ஆமா சார், ஓஆர்ஐஏ தான் சார். ஓகே, வந்துருச்சு. ஒரு ரோல் தான் ஆட் ஆயிருக்கு. இன்னொரு ஆட் வந்து இது பண்ணணும் சார். ஜெனரல் அக்கௌண்டிங் மேனேஜர் நம்ம பண்ணியாச்சு சார். அக்கௌண்டிங் மேனேஜர் வரலையே இதுல. அதுக்கு இது பண்ணணும் சார், அக்கௌண்ட் மேனேஜர் சார். ஜெனரல் அக்கௌண்ட் மேனேஜரா? ஆமா சார். அக்கௌண்ட் இது வந்து அக்கௌண்டன்ட் மேனேஜரா? மேனேஜர் அக்கௌண்டிங். வரமாட்டேங்குது. அக்கௌண்டிங் மட்டும் போடுங்க சார். அக்கௌண்டிங். அக்கௌண்டன்ட்டா? அக்கௌண்டன்ட் இல்ல சார், அக்கௌண்டிங் சார். அக்கௌண்டிங் மேனேஜர். ஏசி அக்கௌண்ட். ஜெனரல் அக்கௌண்டிங் மேனேஜர்னே இருக்கு சார். அப்படியா? ரோல்ஸ்ல GENRAL. ஜென். ஏசிசி. ஏன் எனக்கு வரல இதுல? ஜாப் தான் இருக்கு. ஆட் பண்ணணுமோ? ஆமா சார், ஒன்னொன்னு கிளிக் பண்ணி ஆட் பண்ணணும். ஆட் ரோல் கொடுக்கணும் சார். ஒரு தான் சார் சிங்கிள் டைம்ல ஆட் ஓகே. ஆகும். நீங்க ஏற்கனவே ஆட் பண்ணிட்டீங்க சார், ஜெனரல் அக்கௌண்டிங் மேனேஜர்ஸ். ஓகே, அவ்வளவுதான். நான் மூணுமே நீங்க பண்ணிட்டேன். ஆ. இல்ல சார், ஐடி மட்டும் நீங்க ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன் சார். ஐடி. ஐடி செக்யூரிட்டி மேனேஜர்ஸ். ஓ, இது ஐடி செக்யூரிட்டி மேனேஜர். ஓஆர்ஐ ஃபைன் ஐடி ஆட் இது ரோல். எதுக்கு இதை ஆட் பண்றோம்? சார் இது வந்து நம்மளுடைய ஃபிட் அது ஓய். செட்டப் அண்ட் மெயின்டெனன்ஸுக்கு இங்கே ஆட் கரெக்டா ஆகுது வரும் பாரு சார். கீழே. ஆ, ஆ. இல்ல. ஆமா சார். ஃபைன்
ஆமா சார், ஃபினான்சியல் ரிப்போர்ட் அந்த நம்ம டன்னா அந்த இதுக்கு ஹெல்ப்பா இருக்கும் சார் இந்த ஐடி டன்னா செக்யூரிட்டி. டன் கொடுக்கவா? ஆமா சார். ஸோ என்னோட யூசர் கீழே 3: ஜென்ரல் அக்கௌண்டிங் மேனேஜர், ஆமா சார். ஜென்ரல் அக்கௌண்டன்ட், ஐடி ஐடி. செக்யூரிட்டி. இப்போ என்ன பண்ணணும் ஓகே. இதுல? இப்ப சேவ் கொடுத்து. சேவ் அண்ட் க்ளோஸ். ஆமா சார். லாகின் பண்ணி அந்த இதுக்குள்ள வரணும் சார். அந்த நம்ம யூசர் கொடுத்ததுல இருந்து உள்ள வந்தோம்னா ஓ, நம்மளுக்கு கிரியேட் பட்டி ஆகும். பாட் இதுல லாக் அவுட் பண்ணிடவா? ஆமா சார், லாக் அவுட் பண்ணிட்டு அந்த பட்டி டாட் இப்ப கிரியேட் பண்ணது நம்மளுக்கு கிரியேட் ஆயிருக்கா இல்லையான்னு அதுல தெரிஞ்சிடும் சார். சூப்பர் சூப்பர், நல்லா லேர்ன் பண்ணிருக்க. ஓகே, வந்துட்டோம் இப்போ. ஓகே சார். இப்ப வந்து ரெண்டாவது ஸ்டெப் வந்து நம்ம இதுல எல்லாமே வந்து இன்ட்ரோடக்ஷன்ல இருந்து எல்லாமே நம்மளுக்கு வந்துடும் சார். இது ஃபுல்லாமே இப்ப ரோட் சேல்ஸ்ன்றது எல்லாமே வந்து நம்மளுடைய நேவிகேஷன்ல இருக்க டூல் பார் மாதிரியே தான் இங்கேயும் சேம் சிமிலரா இருக்கும். ம் இங்க ம் மேல இருக்கிறது வந்து நோட்டீஸ் பாரு, இந்த ஸ்டார் லைக் ஃபேவரட் இது வந்து ஆட் பண்ணிக்கலாம் சார் நமக்கு. ம் 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 அதுக்கடுத்து ஹோம் பேஜ் சார். நம்ம ஹோம் பேஜ் நார்மலா இந்த இதுதான் சார் ஹோம் பேஜ் அப்பியர் ஆகும். ம் இதுதான் இது. ஓகே, இப்போ என்ன அடுத்து பண்ணணும்? நம்ம என்டர் இப்ப பேஜ் கிரியேட். ஃபைன் இது நம்ம ரைட் கார்னர் போகணும் சார். இப்ப அந்த பின்னு ஒரு பட்டி செட்டிங் அண்ட் ஆக்சஸ்ல போய் இதுல நம்மளுக்கு ஃபைண்ட் எங்க அண்ட் இருக்கு ஃபிட்னு ஒரு இது வரும் சார். ஐடி இது ஆக்சஸ்? இன்னும் ஆக்சஸ் அக்செப்டபிலிட்டி செட்டிங்கா? இல்ல சார், இதுல ஃபைன் அண்ட் இது சொல்லி ஒரு கிரியேட் ஆயிருக்கும் சார். நம்ம ஐடி இது செலக்ட் பண்ணனால இதுல கிரியேட் ஆயிருக்கணும். பட் இதுல கிரியேட் ஆகல இந்த ஐடியில. அது செலக்ட் ஆயிருக்கான்னு நம்ம செக் பண்ணணும் சார். இதுல பட்டி பேப்பர்ல ஐடி இது செக்யூரிட்டி இது இது அது இருக்கான்னு எப்படி நம்ம சார், செலக்ட் அப்படி எப்படி செக் பண்றது? சார். நம்ம அந்த ரோல்ல போய் ஆட் பண்ணதுல இது பண்ணணும் சார். எடிட் பண்ணோம்னா நம்மளுக்கு தெரிஞ்சிடும் சார். இந்த இதுல ரோல் இருக்கா? ரோல் நம்ம ஆட் பண்ணணும் சார். இதுல இருக்குல்ல டூல்ஸ், இங்க பார்க்கணுமா இல்ல அந்த இதுக்கு போகணுமா? செக்யூரிட்டி கன்சோலா? So you might want to run it now. Import user and role application security data process successfully completed. ஓகே, இதில் நம்ம ரோலை கண்டுபிடிக்கணுமா? ரோல் கண்டுபிடிச்சோம்னா அதுல நம்மளுக்கு எத்தனை ரோல் இதா இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும், அசம்பிளா இருக்குன்னு தெரியும். எங்க அடிக்கணும்? நான் என்ன அடிக்கணும்? அந்த நம்மளுடைய யூசர் நேம் சார். இங்க அடிக்கணும். ஆமா சார். வரலையே, எந்த இடத்துல அடிக்கணும்னு தெரியுமா? ஜாப்ஸ் ரோல்ஸ் இங்கேயா? யூசர்ல போய் தேடுவோம். ஓகே சார். ஃபர்ஸ்ட் யூசர் கிரியேட் நேம் என்ன? நம்மளுக்கு அந்த இது கிரியேட் ஆயிருக்கான்னு தான் இங்க வந்துடும் சார். பட்டி பவர் டெக்னிக். ஆமா, இதோ இருக்கு. அதுல ஆக்டிவ் நம்மளுக்கு என்னென்ன இதுல ரோல்ஸ் வந்து ஜென்ரேட் ஆயிருக்குன்னு நம்ம பாத்துக்கலாம் சார். இதோ இருக்கு. ஜென்ரல் அக்கௌண்டன்ட், ஜென்ரல் அக்கௌண்டிங் மேனேஜர், ஐடி செக்யூரிட்டி, மூணுமே இருக்கு. கரெக்டானதா பாத்துக்க. மூணு கரெக்டா தான் சார் இருக்கு. ஆனா நம்ம இதுல அந்த செட்டப் மெயின்டெனன்ஸ்ல வந்து இதுக்கு சார் ஐடி செக்யூரிட்டி கீழே வந்து நம்மளுக்கு ஃபைனான்ஸ் செக்யூரிட்டின்னு சொல்லி ஒரு இது கிரியேட் ஆகும் ஒரே சார். நிமிஷம் ஒரே நிமிஷம், என்ன பண்ணணும்? செட்டப் அண்ட் மெயின்டெனன்ஸா? ஆமாம் சார். எது கீழே வரும்? இங்கேயா? இங்க அந்த பிபி செட்டிங் அண்ட் அதுல அதுல வந்து நம்மளுக்கு ஃபைன் அண்ட் அபவுட் திஸ் அப்ளிகேஷன் எல்லாத்தையும் ஓபன் பண்ண முடியும் சார். ஒரு செகண்ட். இந்த அதுல ஃபைன் அண்ட் இதுன்னு ஒரு இது வரும் சார். ஓ, அது வரலையா? ஆமா சார்.
இது ரெண்டு ரோலுக்கு கூடியதுதான் சார் வந்திருக்கு ஒரு ரோல் தான் என்னன்னு பார்க்க சொன்னேன், நீ கரெக்டா பாத்தியா? சார். ஆ, ஆனா அதுல 3 ரோல் என்ட்ரி ஆயிருக்கு, பட் இதுல வந்து ஒரு ரோல் கூடியதுதான் வந்திருக்கு சார். அதான் எந்த ரோல் வரல. இந்த பார்க்கணும் சார். ஐடி செக்யூரிட்டி இதுவும் வரல சார். அடுத்து இந்த இந்த ஜென்ரல் வந்திருக்கே லெட்ஜர். ஐடி செக்யூரிட்டி மேனேஜர், இது கரெக்டான்னு பாரு. ஓரா எஃப்என்டி ஐடியா வேறயா? அதை மாத்தணும் அங்க போய். முடியுமா சார்? கேன் அதுல லாக் அவுட் பண்ணிட்டு அதுக்கு போவா. இன்னொரு இதுல எடிட் பண்ண முடியுது. அதை லெஃப்ட் ஏரோல வச்சு எடிட் பண்ண முடியுதான்னு பார்ப்போம் சார். எங்க இருக்கு? ஓ, லெஃப்ட் ஆரோ. இல்ல சார், cannot எடிட் சரி. ஐடி செக்யூரிட்டி தானே? ஆமா சார். ஆமா, பட்டி பவர் கீழே இருக்கு. அப்டேட்ஸ் இன்வால்விங் மோர் தென், இதுல ஏதோ இருக்கு. ஆட் Add ஆட்டோ, roles. ஆட் ரோல் போடுவோமா? ஆமா சார். ஆட் ரோல்ஸ்ல ஐடி செக்யூரிட்டின்னு போடுங்க. ஐடி செக்யூரிட்டி மேனேஜர் தான் எடுத்திருக்கோம்னு நினைக்கிறேன், இல்லையா? ஆமா சார். அதே தான் நம்மளும் ஃபைன் பண்ணி எடுத்துக்கோம் சார். இது ரெண்டு இருக்குப்பா, அதை பாரு. ஆரா ஒன்னு இருக்கு, எஃப்என்டி ஐடி மேனேஜர் ஜாப் ஒன்னு இருக்கு. எஸ் சார். எது சரி, வேணும்? அதை கிளிக் பண்ணுங்க சார். ரோல் நம்ம ஆட் பண்ணதுக்கு அந்த ஃபைன் அண்ட் செக்யூரிட்டி வந்தா நம்ம கரெக்டா கிளிக் பண்ணிருக்கோம். ஓகே, ஜெனரல் அக்கௌண்டன்ட், ஜெனரல் அக்கௌண்ட் மேனேஜர், ஐடி சேர்த்து பண்ணியாச்சு. கரெக்டா? ஆமா சார். இதுல வரணும்ன்றீங்க. ஆமா சார். இன்னும் வரல. ஏன் இதுக்கு வரல? வேற ஏதாவது கொடுக்கணுமா? பாருங்க உங்க நோட்ஸ. லாகின் சார், பிஐயு இப்ப நம்ம கேபிட்டல். ஒரு யூசரை நம்ம கிரியேட் பண்ண போறோம் சார். அதான் பிஐயு ஃபர்ஸ்ட், அதுல போய் தானே பண்ணணும். பிஐயு ஆமா சார். கீழே பிஎல்யூ கேபிட்டல், அப்புறம் கீழே வெல்கம் டபிள்யூ கேபிட்டல், வெல்கம் 1 2 3. இப்போ இப்போ வந்து நம்ம ஒரு ரோலை வந்து கிரியேட் பண்றதுக்காண்டி நம்ம டூல்குள்ள போய் எப்பயும் போல ஆஸ் யூஸ்வல் டூல் டூல்ல செக்யூரிட்டி கன்சோல் தான் போய் இதுதான் நம்மளுக்கு இது ப்ரொஜெக்ட் ஆயிடும் சார். இப்போ ரோல் அண்ட் யூசர் மட்டும் தான் இங்க நம்ம ரெண்டு மட்டும் தான் சார் யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம யூசர் கிரியேட் பண்றதுனால நம்மளுக்கு கீழே இப்போ ஆட் யூசர் சார். நீ அப்படியே கன்டினியூ பண்ணி சொல்லிக்கிட்டே, ஏதாவது டவுட்னா நான் சொல்றேன். ஓகே, அப்படியே கன்டினியூ பண்ணு ஸ்டெப் பை ஸ்டெப். இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் இதெல்லாம் போடுவோம் சார். போட்டுட்டு பாஸ்வேர்ட். ஆட் ரோல் சார். ஆட் ரோல்ல ரோல்ஸ் எல்லாமே இது.
இதில் ஜென்ரல் அக்கௌண்டன்ட் மேனேஜர்னு சொல்லி ஓஆர்ஏ ஜென்ரல் அக்கௌண்டன்ட் மேனேஜ்மெண்ட் ஃபர்ஸ்ட் ஜென்ரல் அக்கௌண்டிங் சார். தென் ஆட் ரோல் அகைன் accounting manager, add role, then teach. Yes. 3 roles add ஆயிரும் சார். ஆட் ஆனோடனே சேவ் கொடுத்துட்டு சேவ் அண்ட் க்ளோஸ். தென் லாக் அவுட் சார். அந்த நம்ம இது நம்ம இப்ப போட்டதை அப்படியே உள்ள வந்தோடனே இதுலயே வரலையா? சார் ஆமா சார் கொஞ்சம் அப்போ நீ ஒண்ணு பண்ண, அந்த ஒரிஜினல் ஐடியில இருந்தே அடுத்து கிரியேட் பண்ணு, லாக் அவுட் பண்ணிட்டு. ஓகே லாகின். ஓகே சார். ஓகே. ஓகே சார், கிரியேட் ஆயிடுச்சு சார். இப்போ அந்த ஒரிஜினல் ஐடியில் வந்து நம்மளுக்கு வந்து செட்டப் அண்ட் மெயின்டெனன்ஸ்னு ஒன்று இருக்கும் சார். இதுதான் வந்து எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்ட் நம்ம ஃப்ளோ ஸ்டார்ட் ஆஃப் இது சார். ஆரம்பத்தில் உள்ள போனோடனே நம்மளுக்கு இன்டர்வியூ சார், யார் யார் யூஸ் பண்ணுறா, அதுக்கடுத்து ஒரு கம்பெனியோட நேம், டிவிஷன், அப்புறம் டிபார்ட்மெண்ட், அப்புறம் நம்மளுடைய ப்ராடக்ட், இது எல்லாமே இதில் தான் சார் நம்ம ஃப்ளோவாக, அதாவது இன்புட் டேட்டா கொடுக்கக்கூடிய எல்லா ஜிஎல் கூடிய ஸ்டெப் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே இந்த ஒன்று தான் சார். இதுல வந்து இன்டர்வியூ யூசேஜ் போனோம்னா இந்த நம்ம ரோல்ஸ் இதெல்லாம் கொடுத்தோம்ல சார், அந்த மாதிரி வரும். அடுத்து என்டர்பிரினர் ப்ரொஃபஷனல்னா இதுல போய் நம்மளுக்கு வந்து பிசினஸ் புரிய எல்லாமே வந்துடும் சார். லீகல் செக்டர்ஸ்னா நம்ம முதல்ல இருந்து வா, முதல்ல இருந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து சார். இன்டர்வியூ லாகின் பண்ணிட்ட உடனே என்ன பண்ணுவோம் சார்? லாகின் பண்ணனே நம்ம எல்லா நம்ம டேட்டா வந்து ஃபர்ஸ்ட் உள்ள இம்ப்ளிமெண்ட் கொடுக்கக்கூடிய எல்லாத்துக்குமே இது மட்டும் தான் சார். அது 4 சார்ட் ஆஃப் இது இருக்கும் சார், 4 சி இருக்கும் சார். அந்த சி வந்து என்னென்னா அக்கௌண்டிங் ஆஃப் சார்ட் அண்ட் சார்ட்டர்ட் ஆஃப் அக்கௌண்ட், அதுக்கடுத்து வந்து கரன்சி, அடுத்து வந்து கேலண்டர். இதுல தான் சார் இன்புட்டாவே கொடுப்போம் டேட்டாவை. அந்த 4C கால்குலேட் பண்றதுக்கு வந்து இதுல நம்ம வந்து செட்டப்ல மேல வந்து நம்மளுடைய ரிலேட்டடா இருக்கான்னு மட்டும் பாத்துக்கணும் சார். அதாவது ஃபினான்ஸ் நம்ம வந்து படிக்கக்கூடியது வந்து கிளவுட் ஃபினான்ஸ்னால ஃபினான்ஸ் டாபிக்கை என்ட்ரு செலக்ட் கொடுத்துட்டு
நம்ம இதுக்குள்ள வந்தோம்னா இது ஃபுல்லாமே அப்பியர் ஆயிடும் சார். அப்பியர் ஆனோடனே இப்ப நம்மளுக்கு மூணாவது வந்து இதா இருக்கு சார், ஃபினான்ஸ் ரிப்போர்ட்டிங் சக்சஸ்ன்னு ஒன்று இருக்கு சார். இதுல தான் நம்ம வந்து செக்மெண்ட் கிரியேட் பண்றதும் செட் வேல்யூ கிரியேட் பண்றதும் ஸ்ட்ரக்சர்ஸ் அதை எல்லாத்துமே கிரியேட் பண்றது வந்து இந்த ஃபினான்ஸ் ரிப்போர்ட்டிங் ஸ்ட்ரக்சர் மட்டும்தான் சார். அதுல நம்ம ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ண வேண்டியது வந்து மேனேஜிங் சார்ட் ஆஃப் அக்கௌண்டிங் வேல்யூ செட் தான் சார் ஃபர்ஸ்ட் நம்ம கிரியேட் பண்ணுவோம். இது எப்படின்னா கம்பெனி ஒரு நியூ கம்பெனி இது பண்ற மாதிரி சார் கிரியேட் பண்ணி அந்த இதுல கீழே டிவிஷனுக்கு கீழே வர டிபார்ட்மெண்ட் லைக் இப்போ டாடா ப்ராடக்ட் இருந்துச்சுன்னா டாடா ப்ராடக்ட்லேயே மல்டிபிள் ப்ராடக்ட் இருக்கும் சார். டிசிஎல், ஸ்டீல் அந்த மாதிரி இருக்கும் சார். அதை வந்து நம்ம ஒவ்வொரு செக்மெண்ட்டுக்கு கீழே பிரிக்க வேண்டியது இந்த சார்ட் ஆஃப் அக்கௌண்டிங் வேல்யூ செட் தான் சார். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு விஆர்கே ப்ராடக்ட் இது கம்பெனின்னு போட்டு கம்பெனி ஒன்றுக்கு ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணிட்டோம்னா அது கிரியேட் ஆயிடும் சார். இதுல ஃபார்மேட் ஒண்ணுன்னா ஃப்ரீ டெக்ஸ்ட் சார். நம்ம எதுவுமே இங்க அது ப்ரீ டிஃபைன்டா இல்லாம நம்மளா இது டெக்ஸ்ட இது வந்து ஓகே. சார்ட் ஆஃப் அக்கவுண்ட் கிரியேஷன் ஓகே. சி ஃபர்ஸ்ட் ஐ வில் கம் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஒரு யூசர் கிரியேட் பண்றோம். வில் அசைன் 3 டைப்ஸ். என்னென்ன அசைன் பண்றோம்? யூசருக்கு ரோல், ஒரு மேனேஜர், ஜென்ரல் ஜெனரல் லெட்ஜரா, ஜெனரல் அக்கௌண்டன்ட். ஜென்ரல் அக்கௌண்டிங், ஜென்ரல் இது அதுக்கடுத்து ஜென்ரல் அக்கௌண்டிங் மேனேஜர் அக்கௌண்டிங், அதுக்கடுத்து ஐடி ரிலேட்டட் செக்டர் சார். செக்யூரிட்டி பண்ணிட்ட உடனே அடுத்து வாங்க மறுபடியும் அது பண்ண உடனே என்ன பண்ணணும்? செட்டப் அண்ட் மெயின்டெனன்ஸ் போய் அது பண்ணோடனே நம்ம செட்டப் அண்ட் மெயின்டெனன்ஸ்ல போயிட்டு அது கம்மிங்க. இருக்கு செட்டப் அண்ட் மெயின்டெனன்ஸ் போய் செட்டப் அண்ட் மெயின்டெனன்ஸ்ல போயிட்டு இது வந்து என்டர்பிரைசிப்னு ஒன்று இருக்கு சார். அது வந்து என்டர்பிரைசஸ் நம்ம ப்ரொஃபைல். ஓகே. என்டர்பிரைசஸ் ப்ராஃபிட். அதுல வந்து நம்ம கம்பெனி கிரியேட் பண்றதுக்கு இது பண்ணிக்கலாம் சார். பண்ணுங்க. ஏன் அதை விட்டுட்டீங்க? பண்ணுங்க. மேனேஜர் ஆஃப் ஃப்ரண்ட் டேட்டா கிரியேட் பண்ணுங்க ஒன்னு. ஸோ இங்கே தான் ஃப்ரெஷ்ஷாக கம்பெனி கிரியேட் பண்ண போறீங்க நம்ம யூசரோட அட்டாச் பண்ணி. ஆமா சார். டேட்டா ஆக்சஸ் செட் ஃபார் யூசர்னு வருது. அது இல்ல சார், இது வந்து டேட்டா ஆக்சஸ் சார். நம்ம கிரியேட் பண்ணோம்ல சார் அந்த இது சார். நீங்க என்டர்பிரைஸ் சொன்னீங்கல்ல அது. ஆமா சார், அது வந்து அதுல போய் நம்ம காமனா அந்த இதுல டைப் பண்ணோம்னா வந்துரும் சார். 1 செகண்ட் சார். மெதுவா பண்ணுங்க. இல்ல என்டர்பிரைஸ் சொன்னீங்கல்ல அது உள்ள போனா யூசர் தான் வருதா? என்டர்பிரைஸ் ப்ரொஃபைல். அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகே போங்க. என்டர்பிரைஸ் ப்ரொஃபைல்ல இந்த லைட்ல டாஸ்க் வந்து ஃபர்ஸ்ட் டாஸ்க் இல்லையா? பண்ணுங்க நீங்க பண்ணுங்க. தான் சார் இதுல எஸ்டாப்ளிஷ்மெண்ட் என்டர்பிரைஸ் சக்சஸ்ன்னு கொடுத்துட்டோம்னா நம்மளுடைய கம்பெனி வந்து ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்றதுக்குரிய இது வந்துரும் சார். Enterprise applications. ஒன் செகண்ட் சார், நான் அதை திருப்பி ஒரு தடவை கிளாரிட்டி கொடுக்குறேன் சார். சார் வீடியோ மட்டும் ஒரு தடவை பாஸ் பண்ணிக்கலாமா?
enterprise when to purchase the கன்டினியூ instance பண்ணுப்பா. from ஹலோ. நான் ஒன்று செய்யுங்க so சார். they will give you the entire enterprise instance. This is enterprise instance, one enterprise, correct? Although you can